Hello guys, நம்மகிட்ட AD200 Proங்கிற இந்த ஒரு ஃபிளாஷும் இருக்குது. இங்க வந்து V860ங்கிற ஃபிளாஷும் இருக்குது. இது வந்து X2T அப்படிங்கிற ஒரு ட்ரிகர். இங்க S ன்னு போட்டிருக்கு அப்படினா இது சோனியோட டிரான்ஸ்மிட்டர் அப்படிங்கிறது அர்த்தம். C ன்னு போட்டிருந்துச்சுனா கேனனோடது, N ன்னு போட்டிருந்துச்சுனா நைக்கானோடது. இந்த சிம்பலை வச்சு இது எந்த கேமராவோடது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துக்க முடியும். ஏன் இந்த சோனிக்கு வேறு, கேனனுக்கு வேறு, நிக்கானுக்கு வேறுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற மவுண்ட்டு வந்து சேஞ்ச் ஆகும். இந்த மவுண்ட்டு சோனிக்கு ஒரு மாதிரியும் கேனனுக்கு ஒரு மாதிரியும் நைக்கானுக்கு ஒரு மாதிரியும் இருக்கும். இது வந்து சோனியோட மவுண்ட்டு, அதனால் இது வந்து எஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு ப்ளூடூத் ட்ரிகருங்கிற மாதிரி இதிலே போட்டிருக்காங்க. ப்ளூடூத் சிம்பலும் போட்டிருக்கிறாங்க. இப்போது இந்த ட்ரிகரை இந்த ரெண்டு பசங்களோடையும் பேசிக்க வைக்க போகிறோம். இவன் வந்து ஒரு பவரை வந்து எமிட் பண்ணுவான், இவன் வேற ஒரு பவரை வந்து எமிட் பண்ணுவான். எனக்கு இந்த குட்டி பையனை வச்சு இந்த ரெண்டு பசங்களையும் கண்ட்ரோல் பண்ண போகிறேன். எவ்வளோ ஃப்ளாஷ் பவர் வந்து இந்த ஃப்ளாஷ் ஃபயர் பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பவர் வந்து இந்த ஃப்ளாஷ் வந்து ஃபயர் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த குட்டி பையனை வச்சு தான் நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த X2T ட்ரிகரில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே குரூப்ஸ் ABCDE வரைக்கும் இருக்குது. மொத்தம் 5 குரூப் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இதில் வந்து சேனல்ஸும் இருக்கும். அப்படியே இந்த பக்கம் திருப்பினீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு சின்ன டிஸ்பிளே வரும். அது கூடவே மோடு, மெனு, செட்டுன்னு சொல்லிட்டு 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு வீல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவ்வளோ தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் சிங்க் பண்ணுறதுக்காக இன்ஃப்ராட் பீம் வந்து இங்கேருந்து தான் போகும். ஸோ அதுக்காக இந்த இது கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் ஒன்று இருக்குது, சிங்கிங் போர்ட் ஒன்று இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்விட்சும், இந்த பக்கம் ஆட்டோ ஃபோக்கஸ் ஆன் ஆஃபுக்கு ஒரு ஸ்விட்சும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஆனில் இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு இந்த ஃபோக்கஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இந்த இன்ஃப்ராரெட் பீம் மூலமாக இந்த ஃப்ளாஷ் வந்து ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ இதை ஆனில் வச்சுக்கோங்க. இதையும் ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஃப்ளாஷ் வந்து ஆன் ஆகிடும். ஆன் ஆகிடுச்சு. நம்ம இங்கே ஏதாவது பட்டன்ஸ் அழுத்தினோம்னா இதில் லைட் வரும். ஸோ இதில் நம்ம பார்த்துக்க முடியும் செட்டிங்ஸ் என்ன இருக்குது என்ன எப்படிங்கிறது. நான் இது எல்லாத்தையும் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஃப்ளாஷஸையும் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஃப்ளாஷையும் ஆன் பண்ணுறதுக்கு இங்கே ஸ்விட்ச் இருக்குது. ஃபஸ்ட்டு AD200 ப்ரோவை ஆன் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி 860 ஃப்ளாஷையும் ஆன் பண்ணிக்கலாம். இதை ஆன் பண்ணுறதுக்கு ஸ்விட்ச் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை இப்படி மேலே தள்ளி விட்டால் 860 ஃப்ளாஷும் ஆன் ஆகிடும். இது ரெண்டு ஃப்ளாஷ்லேயும் வந்துட்டு என்ன குரூப்பில் இருக்குது, என்ன சேனலில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி இந்த ட்ரிகரும் என்ன குரூப்பில் இருக்குது, என்ன சேனலில் இருக்குங்கிறத பார்த்து இந்த ட்ரிகரில் என்ன குரூப் என்ன சேனல் செட் பண்ணுறோமோ சேம் குரூப் அண்ட் சேனலை வந்து இந்த ரெண்டு ஃப்ளாஷஸ்லேயும் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ட்ரிகரும் இந்த ஃப்ளாஷும் சிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மோடில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டான ஒரு மோடில் வச்சுக்குவோம். இப்போது இது ரெண்டுமே இது கூட சிங்க் ஆகணும் அப்படின்னா ஸ்லேவ் மோடில் மாற்றணும். ஸ்லேவ் மோடுக்கு மாற்றுறதுக்கு இதில் 860ல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மின்னல் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். இந்த ஐக்கானை லாஸ்ட் ஐக்கான் இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த இதுக்கு போகும். இது வந்து மாஸ்டர் ஃப்ளாஷ் மோடு, இது வந்து ஸ்லேவ் மோடு. இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் வந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு இந்த மாதிரி அடிஷ்னல் ஃப்ளாஷஸ் கூட ட்ரிகர் கூடலாம் இது வந்து சிங்க் ஆகும். பட் TTL இருக்குது. நமக்கு TTL வேண்டாம், மேனுவலுக்கு மாற்றிக்கலாம். மேனுவலுக்கு மாற்றுறதுக்கு இந்த மோடு பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மேனுவல், மல்டி, TTLனு இது மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஆஃப் கேமராக்குள்ளேயே நமக்கு ஏதாவது செட்டிங்ஸ் பண்ணணும், மேனுவலில் பண்ணணும், இல்லை TTLயில் பண்ணணும், இல்லை மல்டியில் பண்ணணும் அப்படின்னா இந்த மோடை ப்ரெஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற மோடில் நம்ம இதை வந்து செட் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ நான் இதில் வந்து மேனுவலில் வச்சுக்கிறேன். மேனுவலில் வச்சுட்டு இந்த குரூப்பு அண்ட் சேனல் இங்கே இருக்குது, குரூப் இங்கே இருக்குது. இது ரெண்டையும் வந்து நம்ம செட் பண்ணுவோம். இந்த ஃப்ளாஷ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இது நார்மலாகவே ஒரு ஆஃப் கேமரா ஃப்ளாஷாக மட்டும்தான் செயல்படும். அதனால் இதுக்கு வந்து நம்ம மோடு சேஞ்ச் பண்ணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே குரூப்பு அண்ட் சேனல் வந்து செட் பண்ணால் தான் நமக்கு இது ஒர்க்கே பண்ணும். அதனால் என்ன குரூப்பு என்ன சேனலுங்கிறத செட் பண்ணுறதுக்கு இங்கே GR/CHன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு குரூப்பு மாறிக்கிட்டே இருக்கும். லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சேனல் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சேனல் பிளிங்க் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம ரொட்டேட் பண்ணி நமக்கு வேணுங்கிற சேனலுக்கு கொண்டு போய்க்கலாம். இது இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சேனலில் இருக்குது, ஒவ்வொரு மாதிரி குரூப்பில் இருக்குது. இப்போ நான் இது எல்லாத்தையும் ஒரே குரூப்லையும் ஒரே சேனல்லையும் கொண்டு வரேன். அதை கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்த ட்ரிகர் இருக்குது பாருங்கள்.
இந்த ட்ரிகரை வந்து ஒரு கரெக்டான ஒரு குரூப்லேயும் ஒரு சேனல்லையும் செட் பண்ணிட்டு தான் இது ரெண்டையும் நம்ம செட் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே என்ன வைக்கிறோமோ அதுதான் நமக்கு இது ரெண்டுலேயும் வந்து வரணும். இப்போது இதில் வந்து இது மல்டிங்கிற ஒரு மோடில் இருக்குது. நான் அகைன் இதை மோடை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இது வந்து மாஸ்டர் மோடு. இதில் பார்த்தீங்கன்னா குரூப்லாம் இருக்கும். இது எல்லாமே குரூப், ஏ குரூப், பி குரூப், சி குரூப். அதே மாதிரி மேலே நம்ம வந்துட்டு நான் வரிசையாக காமிச்சேன்ல ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ சி இங்கே ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா சி குரூப் செலக்ட் ஆகும். டியை ப்ரெஸ் பண்ணேன்னா டி குரூப் செலக்ட் ஆகும். இயை ப்ரெஸ் பண்ணேன்னா இ குரூப் செலக்ட் ஆகும். நான் இப்போ ஏவை ப்ரெஸ் பண்ணுறேன், ஏ குரூப் செலக்ட் ஆகும். இந்த மாதிரி செலக்ட் ஆகும்போது இப்போ எல்லாமே பிளாங்காக இருக்குது. எல்லாத்தையும் நான் எம்டி பண்ணி வச்சுருக்கேன், அதனால் எல்லாமே பிளாங்காக இருக்குது. இந்த ஏல வந்து நமக்கு வேல்யூ வரணும் அப்படின்னா ஏல இப்போ செலக்டில் வச்சுக்கிட்டு மோடுங்கிறத ப்ரெஸ் பண்ணுறேன். மோடுங்கிறத ப்ரெஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து டிடிஎல்னு போட்டு அது ஒரு வேல்யூ காமிக்குது. அகைன் நான் இதை ப்ரெஸ் பண்ணுறேன், அது எம்முன்னு போட்டு ஒரு 1/32 ப்ளஸில் ஒரு 0.3 அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. அகைன் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அது எம்டி ஆகிடுது. ஸோ இது மாதிரி தான் ஒரு குரூப்பையும் நம்ம செலக்டில் வச்சுட்டு இந்த மோடை ப்ரெஸ் பண்ணி நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணணும். நமக்கு வந்து நான் எல்லா ஃப்ளாஷையும் வந்து இப்போ மேனுவலில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் டிடிஎல் அடுத்தது மேனுவலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ மேனுவலுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. மேனுவலுக்கு சேஞ்ச் பண்ணதும் இது சம் வேல்யூ இப்போ வந்து காமிக்குது. இது வந்து இப்போ ஏல மேனுவல் மோடில் 1/32ங்கிற பவர் வந்து நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி இப்போ பிங்கிற குரூப்பை நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன். இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் இதுக்கும் டிடிஎல் மேனுவல் இதில் 1/8ங்கிற பவர் வந்து காமிக்குது. நமக்கு இந்த பவரை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நம்ம இங்கேயே இந்த வீலை ரொட்டேட் பண்ணி பவரை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நமக்கு வேணுங்கிற பவரை நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுலேயும் நான் சேம் பவரே வச்சுருக்கேன். இப்போது நம்ம சேனலுக்கு வருவோம். சேனல் வந்துட்டு 3ன்னு இருக்குது. இந்த சேனலை எப்படி இதில் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு மெனுக்கு போய்க்கணும். மெனுக்கு போனோம்னா இங்கே நிறையா மெனுஸ்லாம் இருக்கும். இதில் இந்த வீலை ரொட்டேட் பண்ணி நம்ம ஒவ்வொரு மெனுக்காக அதாவது சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதில் வந்து குரூப்புன்னு இருக்குது இல்லையா, அந்த குரூப்பு தான் இந்த 5 குரூப் ஏலேருந்து இ வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த குரூப். இல்லை ஃபஸ்ட்டு 3 குரூப்பு மட்டும் வச்சுக்கிறது அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஷனை வச்சுக்கலாம். 5 குரூப்பும் நமக்கு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 5 இருக்குது இல்லையா, அதை வச்சுக்கலாம். செலெக்ஷன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா குரூப்புங்கிறதுல வச்சுட்டு இங்கே செட்டுங்கிறது உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு அது செலக்ட் ஆகும். இந்த வீலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்து செட்டுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஓகே ஆயிரும். அடுத்து மேலே போய்க்கலாம். மேலே போனோம்னா இங்கே ஐடி இருக்கும். ஐடி நார்மலாக ஆஃபில் வச்சுக்கோங்க. ஐடியில் ஏதாவது சம் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னாலும் நமக்கு இதே ஐடி வேல்யூ அந்த ஃப்ளாஷ்லேயும் செட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நமக்கு இது வந்து வேலை செய்யும். அதனால் ஐடி மேக்ஸிமம் ஆஃபில் இருக்கிறது நல்லது. இப்போ நிறையா ஃப்ளாஷஸ்லாம் நம்ம ஒரு மண்டபத்துலேயோ இல்லை இதுலேயோ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிறையா ஃப்ளாஷ் இருக்கும்போது இந்த சேனல் வந்து எதெல்லாம் அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா மேலே ஸ்கேனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்கேனில் போயிட்டு செட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஆஃப்னு இருக்குது, இங்கே வந்து ஸ்டார்ட்டுன்னு இருக்குது. இந்த ஸ்டார்ட்டை இப்போ இங்கே வந்து செட்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தேடிக்கிட்டே இருக்கும். தேடிட்டு எந்தெந்த சேனல் எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுவே நமக்கு வந்து இந்த சேனல் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சேனலை செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அது ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்குது. எந்த சேனல் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறத அது சொன்னதுக்கப்புறம் நம்ம இங்கே ஏதாவது ஒரு சேனலில் ஓகே இப்போ இதில் வந்து சொல்லிடுச்சா ஃபஸ்ட்டு சேனல் ஃப்ரீயாக இருக்குது, 5வது சேனல் ஃப்ரீயாக இருக்குது, 9th 32 31 30 29 27. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லிடுச்சு. இதில் வந்து சேனலில் ஒரு 9th சேனல் செட் பண்ணுறேன். ஸோ சேனலில் உள்ளே போய்க்கலாம். உள்ளே போயிட்டு இந்த வீலை ரொட்டேட் பண்ணி 8 9 9th சேனல் வச்சுட்டு அகைன் செட் கொடுத்தோன்னா அது செட் ஆகிடும். இப்போது 9th சேனலில் இருக்குது. இந்த மெனுவை திரும்ப அழுத்திக்கலாம். அழுத்தினா இந்த மாஸ்டர் ஃபாஸ்ட் மோடுக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா சேனல் 09ன்னு மாறிக்கிச்சு. இதில் வந்து சேனல் 9 குரூப் ஏலையும் பிலையும் வந்துட்டு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஓகே, இதில் செட் பண்ணியிருக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளோ தான். இதை ரிமூவ் பண்ணிடலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு குரூப் ஏ அப்படிங்கிறத வந்து நான் AD200லையும் குரூப் பி அப்படிங்கிறத வந்து 860 ஃப்ளாஷையும் நான் வந்து செட் பண்ண போகிறேன். இப்போது குரூப் ஏ அப்படிங்கிறது வந்து இங்கே பாருங்கள், இங்கே ஏன்னு இருக்குது இல்லையா, இதை சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான் சொன்னேன் இல்லையா, அந்த குரூப்புங்கிற சிங்கிள் டேப் பண்ணோம் அப்படின்னா அந்த குரூப் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சேனல் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு இது வந்து பிளிங்க் ஆகும். இப்போ நம்ம அதில் என்ன சேனல் வச்சுருந்தோம் அப்படின்னா 9th சேனலில் வச்சுருந்தோம். இது பிளிங்க் ஆகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கேப் விட்டோம் அப்படின்னா அதுவே செட் ஆகிடும்.
லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆகிட்டு இருக்கும்போதே இந்த வீலை வச்சு ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு சேனலாக சேஞ்ச் ஆகும். இப்போது 9th சேனலில் நான் வச்சுட்டேன். பவர் வந்து பார்த்திங்கன்னா 1/8 இருக்குது. அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. தேவையானது இது எந்த குரூப்பில் இருக்குது, எந்த சேனலில் இருக்குதுங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து ஏல வச்சுக்கிட்டேன், இது வந்து 9th இதில் வச்சுருக்கேன். அதுதானே நான் அந்த ட்ரிகர்லேயும் செட் பண்ணோம். இது ரெண்டையும் கரெக்டாக வச்சுட்டா போதும். அடுத்தது இப்போ இந்த ஃப்ளாஷில் செட் பண்ணுவோம். இந்த ஃப்ளாஷில் பார்த்தீங்கன்னா சேனல் வந்து 29ல் இருக்குது, ஏங்கிற குரூப்பில் இருக்குது. எனக்கு வந்து இந்த ஃப்ளாஷை வந்து பிங்கிற குரூப்பில் தான் நான் செட் பண்ணணும். ஏங்கிற குரூப் வந்து எனக்கு வேண்டாம். இதில் வந்து செட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழேயே வந்து கொடுத்துருப்பாங்க குரூப்பு, சேனலு, சிங்க்கு அப்படிங்கிறது. சிங்க்குங்கிறது வந்து ஹை ஸ்பீட் சிங்க்கு. இது ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த மேலே சிங்க்குங்கிறது போயிடும். அகைன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹச்சுங்கிறது வந்து வந்துடும். அதுதான் ஹை ஸ்பீட் சிங்க்குக்கு. அது என்னங்கிறது அப்புறமா பார்ப்போம். இது வந்து குரூப் அப்படிங்கிறத வந்து ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து சேஞ்ச் ஆகும். அகைன் ப்ரெஸ் பண்ணோன்னா அடுத்து சிங்கிற குரூப்புக்கு போகுது. இது வந்து டிங்கிற குரூப்பு, ஈங்கிற குரூப்பு, அகைன் ஏங்கிற குரூப்பு. இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து நமக்கு பிங்கிற குரூப்பில் இதில் வைக்கணுங்கிறதுனால பிங்கிற குரூப்பு நான் இதில் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த ஃப்ளாஷுக்கு ஏங்கிற குரூப்பு, இந்த ஃப்ளாஷ்க்கு பிங்கிற குரூப்பு. எனக்கு இது ரெண்டையும் வேறு பவரில் யூஸ் பண்ணணுன்னாலும் என்னால் இதை பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரே குரூப்பில் இருந்துச்சு அப்படின்னா ஒரே வேல்யூக்காண்டி இந்த 2 ஃப்ளாஷும் வந்து ஒர்க் பண்ணும். ஸோ எனக்கு அது மாதிரி வேண்டாம். எனக்கு ஒரு ஃப்ளாஷும் இண்டிவிஜுவலாக இது ஒரு பவரில் ஒர்க் பண்ணணும், இது ஒரு பவரில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை ஒரு குரூப்லையும் இதை வேறு ஒரு குரூப்லையும் நான் செட் பண்ணி வைக்கிறேன். அதுக்கு தான் இதை வந்து ஏங்கிற குரூப்லையும் இதை வந்து பிங்கிற குரூப்லையும் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது சேனல் வந்து ஒரே சேனல் தான் வைக்கணும். நமக்கு இதில் வந்து 9th சேனல் தான் நம்ம அந்த ட்ரிகரில் செட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதில் என்ன சேனல் செட் பண்ணியிருக்கோமோ அதே சேனலே இங்கே செட் பண்ணிட்டோம். இப்போது இதில் வந்து சேனல் பார்த்திங்கன்னா 29ல் இருக்குது. ஸோ இதுலேயே நம்ம சேனலை சேஞ்ச் பண்ணணும். சேனலை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே சிஹெச்னு ஒரு ஐக்கான் இருக்குது இல்லையா. ஸோ இங்கே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சேனல் வந்து செலக்ட் ஆகிடும். சேனல் செலக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த வீலை ரொட்டேட் பண்ணி நம்ம சேனலை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது 32 சேனல் வரைக்கும் இந்த ஃப்ளாஷில் போகும். CH9 அப்படிங்கிறத 9th சேனலில் வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கலாம். அது செட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சேனல் 9, இதுலேயும் வந்து சேனல் 9, இது வந்து குரூப் பி, இது வந்து குரூப் ஏ. இந்த மாதிரி நான் இதில் வந்து செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது நம்ம இந்த ட்ரிகரில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஏங்கிற குரூப்பு, பிங்கிற குரூப்பில் ஒரு வேல்யூ செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து ஏங்கிற குரூப்பை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வீலை ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா நான் இங்கே தான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த ட்ரிகரில் சேஞ்ச் பண்ணுற வேல்யூ எனக்கு ஏங்கிற குரூப் வந்து இதில் செலக்ட் ஆகிருக்கிறதுனால இந்த ஃப்ளாஷும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து சிங்க் ஆகி இங்கே நான் என்ன வேல்யூ கொடுக்குறேனோ அந்த வேல்யூக்கு இந்த ஃப்ளாஷ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறுது. எந்த ஒயர்டு கனெக்ஷனுமே இல்லாமல் இங்கே நான் என்ன வேல்யூ செட் பண்ணுறேன்னா இதை வந்து நம்ம கேமரா மேலே மாட்டியிருப்போம் இல்லையா. ஸோ அது மாதிரி மாட்டியிருக்கும்போது இங்கே செட் பண்ணுற வேல்யூ இந்த ஃப்ளாஷில் எடுத்துக்கும். இப்போ நான் ஏவை மட்டும் தான் மாற்றிட்டு இருக்கேன், ஏங்கிற குரூப்பை. ஓகே. இப்போ அதே மாதிரி எனக்கு பிங்கிற குரூப்பை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே சேஞ்ச் ஆகுது. இது உங்களுக்கு தெரியுதா? இங்கே சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது வேல்யூஸ்லாம். இங்கே நான் என்ன பவர் வைக்கிறேனோ அந்த பவர் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த ஃப்ளாஷ்லேயும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நான் இங்கே இருந்தே கூட ஃபயர் ஆகுதாங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இதில் இப்போ இது எல்லாமே செட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஏங்கிற குரூப்பில் வந்துட்டு ஒரு 32 பவர் வைக்கிறேன். ஸோ இதே 32 பவர் வந்து எனக்கு இந்த ஃப்ளாஷ்லேயும் வந்திருக்கும். ஓகே. இதே 32ங்கிற பவர் இந்த ஃப்ளாஷ்லேயும் வந்துடும், ஏங்கிற ஃப்ளாஷில். இப்போ பிங்கிற ஃப்ளாஷ்க்கு செலக்ட் பண்ணிவிட்டு பிங்கிற ஃப்ளாஷ்க்கு ஒரு 64ங்கிற பவரை நான் கொடுக்குறேன். 64 இங்கே வச்சுருக்கேன். இங்கேயும் அதே 64ங்கிறது வந்துடும். ஓகே. ஸோ நான் இங்கே செட் பண்ணுறேன்னா ஏன்னா இப்போ இதுவும் சிங்க் ஆகிடுச்சு. இங்கே நான் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணுறேனோ அது எல்லாமே இதுலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். நான் இதில் ட்ரிகர் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த ஃப்ளாஷை ட்ரிகர் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த இடத்துல ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து டெஸ்ட் பட்டன்.
ஃபயர் ஆகுதாங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்குற பட்டனு. இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஓகே, இப்போ எனக்கு 2 ஃப்ளாஷுமே ஃபயர் ஆகுது. இது வச்சிருக்க பவரில் இது ஃபயர் ஆகுது, இந்த ஃப்ளாஷ் இருக்கிற பவருக்கு இந்த ஃப்ளாஷ் வந்து ஃபயர் ஆகுது. ஸோ இந்த 2 ஃப்ளாஷுமே அது எந்த வேல்யூவில் செட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த வேல்யூக்கு இந்த டெஸ்ட் பட்டனை அழுத்தும் போது ஃபயர் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ளூடூத் ட்ரிகரு. நான் இந்த மாதிரி தான் செட் பண்ணணும். எத்தனை ஃப்ளாஷ் வேணாலும் இந்த மாதிரி கரெக்டான குரூப்லேயும் கரெக்டான சேனல்லையும் நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அழகாக நம்ம இதில் என்ன வேல்யூஸ் வச்சுருக்கோமோ அந்த வேல்யூக்காக எத்தனை ஃப்ளாஷ் வச்சுருக்கோமோ அத்தனை ஃப்ளாஷும் ட்ரிகர் ஆகி ஃபயர் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஈஸியாக இந்த 2 ஃப்ளாஷையும் இந்த ட்ரிகர் மூலமாக சிங்க் பண்ணிட்டோம் இல்லையா? அவ்வளோதாங்க. ஆஃப் கேமரா ஃப்ளாஷ் ரொம்ப சிம்பிள். இப்போது இந்த 2 ஃப்ளாஷையும் நமக்கு போர்ட்ரைட் ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போதோ இல்லை வேறு எனி ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது க்ரியேட்டிவாக இதை ஒரு பக்கம் வச்சு ஃப்ளாஷ் பண்ண விடலாம், இதை வேறு ஒரு பக்கம் வச்சு ஃப்ளாஷ் ஃபயர் பண்ண விடலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷையும் ஒரு டைரெக்ஷனில் வச்சு க்ரியேட்டிவாக நம்ம ஃப்ளாஷ் ஃபயர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அமேசிங்கான ஒரு ரிசல்ட் வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும். இதுலேயே நம்ம வந்துட்டு வேறு ஜெல் கூட யூஸ் பண்ணலாம். இதுக்கு வேறு ஒரு கலர் ஜெல் யூஸ் பண்ணி வித்தியாசமாக ஒரு க்ரியேட்டிவான ஷாட் எடுக்கிறது, இதுக்கும் அது மாதிரி வச்சு எடுக்கிறது. ஸோ இது எல்லாமே நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ அது எல்லாத்துக்கும் வந்து காமனாக ஒரு இடத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிகர் தேவை. ஸோ இது இல்லைன்னா என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, நம்ம கேமில் இருந்து ஒரு பொசிஷனில் இருந்து ஒரு ஆங்கிளில் இருந்து ஒரு ஷூட் பண்ணுவோம். அப்படி ஷூட் பண்ணும்போது இப்போ கை வச்சு ஆப்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு கூட உயரத்தில் இந்த லைட்டை வச்சுருந்துருப்போம். அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஃப்ளாஷோட பவர் வந்து பத்தலை, இன்னும் கொஞ்சம் கூட்டணும், அல்லது ரொம்ப பவராக இருக்குது கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னா கேமை கையில் வச்சுக்கிட்டு ஓடி போய் இதை மாற்றுறதுங்கிறதும் முடியாது. மாற்றணுன்னா மேலே ஏறி இதுக்கு ஈக்குவலாக நம்ம போய் தான் நம்ம மாற்ற முடியும். ஹைட்டில் இருக்கும் இந்த ஃப்ளாஷ் அப்படின்னா திரும்ப இதை கீழே இறக்கி தான் நம்ம மாற்றணும். அப்படி மாற்றினா திரும்ப இதை பொசிஷன் பண்ணி வைக்கிறதுங்கிறதும் ஒரு கஷ்டமான விஷயமாக ஆகி போயிடும். ஸோ ஒரு டைமும் பவர் எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு மேலே ஏற்றியும் இறக்கிட்டும் பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் ஒன்றா சிங்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிகர் இருந்தால் நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே இது மாதிரி எத்தனை ஃப்ளாஷை வேணாலும் ஒரு ட்ரிகர் மூலமாக கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் முக்கியமாக இந்த மாதிரி ஒரு ஆஃப் கேமரா ட்ரிகரும் தேவை, ஆஃப் கேமரா ஃப்ளாஷஸ் தேவை. இந்த ட்ரிகர் மூலமாக கேமராவை பேசிக்க வச்சிட முடியும். ஏன்னா இந்த சிங்கிங் போர்ட்டு வந்து ஒரு பிராண்டுக்கும் செப்பரேட்டாக இருக்கிறதுனால இதை வந்து கேமராவோட சிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இதில் என்னெல்லாம் ரீடிங் வந்து நமக்கு கிடைக்குதோ அந்த ரீடிங் கேமராவுக்கும் தெரியும், கேமராவோட ரீடிங் இந்த ட்ரிகருக்கும் தெரியும். ஸோ இது ரெண்டும் பேசிக்க ஆரம்பிச்சிடும். கேமராவும் ட்ரிகரும் பேசிக்க ஆரம்பிச்சிடும், ட்ரிகரும் எக்ஸ்டர்னல் ஃப்ளாஷஸ் எல்லாமே பேசிக்க ஆரம்பிச்சிடும். அப்படிங்கும்போது ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். நமக்கு எப்படிலாம் லைட் வேணுமோ அப்படிலாம் லைட்டை வந்து தேவையான அளவில் கரெக்டாக பிரித்து கொடுத்து ஃபோட்டோஸை அழகாக எடுத்துக்க முடியும். ஓகே, இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் டீட்டெயிலாக இந்த ட்ரிகரை வச்சு எப்படி இந்த 2 ஃப்ளாஷையும் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சமாவது புரிஞ்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட சந்தேகங்கள் எதுனாலும் கீழே கமெண்டில் சொல்லிடுங்க. நான் அடுத்த வீடியோவில் அதை நான் கவர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். வேறு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பபாய்.